மாமா, நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கா மாமா? நான் என் எல்லையை மீறி பேசிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீ எல்லை மீறி பேசுனியா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை ஜானு. நீ உங்க அக்காவுக்காக போராடின. உங்க அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கேள்வி கேட்ட. ஒரு தங்கச்சி ஸ்தானத்துல இருந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணிருப்பாளோ அதை தான் நீயும் பண்ண. என் அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது அவ ஒரு அழகான வாழ்க்கையை தான் வாழ போறான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ போறான்னு ஆசைப்பட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. கடைசியில அவளோட வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாத கேள்விக்குறியா மாறக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுல்ல. இந்த விஷயத்துல எங்களாலையும் எதுவும் பண்ண முடியல ஜானு. ஆமா லக்ஷ்மி, சொல்லுங்க மாமா, ஏதாவது வேணுமா? இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் உறவு விட்டு போயிடும் தெரிஞ்சும் இன்னும் நீ எங்களோட தேவைகளை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் பிரிய போறீங்கன்னு தெரிஞ்சும் இப்பவும் எங்க நலனை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. நீங்க தான் அண்ணனுக்கு எப்பவும் மனைவியா இருக்கணும். இந்த வீட்டு மருமகளா நீங்க தான் இருக்கணும். நான் தான் உங்க அண்ணனுக்கு நிரந்தரமான பொண்டாட்டியா இருக்கணும்னு நாம மட்டும் நினைச்சா பத்தாது இல்ல சஞ்சனா. மேல இருக்கிற அந்த கடவுளும் நினைக்கணும். அப்படி ஒரு குடுப்பனை அவர் எழுதின விதியில இருக்கணும். அது நமக்கு இல்லைன்னா நம்மள மீறி ஏற்படுற எண்ணல்களுக்கெல்லாம் நம்ம தலை குனிஞ்சுதான் ஆகணும். அந்த கடவுளோட முடிவை மதிச்சு அவங்க வழிய பாத்துக்கிறது தான் நல்லது. இதை தவிர நமக்கு வேற வழியும் இல்லை. அண்ணி வர்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ அண்ணி போனதுக்கு அப்புறமாவும் அத்தனை பேர் தான் இருப்பாங்க. ஆனா அண்ணி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அவங்க போனதுக்கு அப்புறமா அதே மாதிரி இருக்க முடியாதுல்ல. சரியா சொன்ன சஞ்சனா. எல்லாருக்கும் அண்ணியோட ஒரு பாண்ட் ஏற்பட்டுருச்சு. அவங்களோட ஒரு பிரிக்க முடியாத பந்தம் ஏற்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னா அந்த விஷயத்த நம்மளால ஏத்துக்கவே முடியல. இப்ப என்ன பண்றதுன்னா, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இந்த விஷயத்த நம்ம இப்படியே விட்டுடணுமா? முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லாதப்போ அமைதியா இருக்கிறத தவிர எதுவும் பண்ண முடியாது சஞ்சனா. லக்ஷ்மி இங்கிருந்து போயிட்டா இந்த வீடே வெறிச்சோடி போயிடும்பா. அவ போனதுக்கு அப்புறம் பாட்டி மாத்திரை சாப்பிடலையான்னு யாரு கேட்பாங்க? மாமா நீங்க சாப்பிட்டீங்களான்னு இங்க யாரு கேட்பாங்க? யாருக்கு என்ன தேவைன்னு அவளுக்கு நல்லா தெரியும். கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருவா. இப்ப லக்ஷ்மி இங்கிருந்து போயிட்டா அவ தனியா போக மாட்டாடா. அவளோட சேர்ந்து இந்த வீட்டு சந்தோஷமும் போயிடு ஜெயதேவ். அதை பத்தி நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சில குண்டூசி வச்சு குத்துற மாதிரி ரொம்ப வேதனையா இருக்குமா. அந்த வேதனைக்கு என்ன மருந்துன்னு தான் தெரியல. நம்ம வேதனை படுறது தவிர நமக்கு வேற வழியும் இல்லை. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அத்தை எடுத்த முடிவு சரியா தப்பாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் எனக்கு உயிர் கொடுத்த தாய்,
இன்னொரு பக்கம் நான் தாலி கட்டின பொண்டாட்டி. நான் யாரு பக்கம் பேசினாலும் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். கொடுத்த வாக்க கடைப்பிடிச்சு வாழணுமா, கட்டின தாலிய மதிச்சு வாழணுமான்னு யோசிக்க முடியாத நிலைமையில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு நியாயம் செஞ்சா இன்னொருத்தருக்கு எங்க அநியாயம் நடந்துருமோன்ற பயத்துல நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 விதமான யோசனைகளுக்கு நடுவுல மனசு என்ன பண்றதுன்னே தெரியாம துடிக்குது லக்ஷ்மி. யார பத்தி நான் யோசிக்கிறது, யாரு பக்கம் பேசுறதுன்னு தெரியாத நிலைமையில என் இதயமே நின்னு போயிடும் போல இருக்கு லக்ஷ்மி. அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கக்கா? ஒன்னும் இல்ல ஜானு. நீ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா எனக்கு மட்டும் 1008 யோசனைகள் வந்து மூளையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. உன்னோட எதிர்காலம் இந்த மாதிரி கேள்விக்குறியா மாறிடுச்சுன்னு வேதனையா இருக்கு. ஜானு, எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அப்படிதான் நடக்கும். நம்ம வேதனைப்படுறதுனாலயோ இல்ல கவலைப்படுறதுனாலயோ நம்ம தலையெழுத்து மாறாது. நம்ம கையில இருக்க ரேகைய நம்ம விருப்பப்படி எல்லாம் மாத்த முடியாது. நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காம போய் படு. மனசு முழுக்க கவலன்ற நெருப்பு எனக்குள்ள இருக்குக்கா. எதை பத்தியும் யோசிக்காம எப்படி படுத்து தூங்க சொல்ற? நம்ம தாத்தா சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட 2 பேத்திகளுக்கும் ஒரு நல்ல இடத்துல சம்பந்தத்தை பார்க்கணும், நல்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல குடும்பத்துக்கு மருமகளை அனுப்பி வைக்கணும்னு சொல்லுவாரு. நீ மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது தாத்தாவோட ஆசை நடந்துருச்சுன்னு நான் நினைச்சேன். தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவ்ளோ நல்ல குடும்பத்துக்கு நீ ஒரு மருமகளா வந்திருக்கன்னு எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த சந்தோஷம் என்னை விட்டு ஒரே நாள்ல போன மாதிரி மாமாவுக்கும் உனக்கும் ஏற்பட்ட இந்த கல்யாணம்ன்ற ஒரு பந்தம் இவ்ளோ சீக்கிரமா அருந்து போயிடும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லக்கா. சில பந்தங்களை நம்ம என்னதான் பிரிக்கணும்னு நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி சில பந்தங்களை என்னதான் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் அது சேராது.